வணக்கம், நான் பிரபாகரன். இந்த வீடியோவில் நாம் சவுத் கோவா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹிடன் பீச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீச்சோட பேர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கக்கோலம் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பீச் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. வாட்டர் ஃபால் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பீச்சில் வந்து நமக்கு வாட்டர் ஃபாலுங்களும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா உப்பு தனியாக இருக்குது, பீச்சில் ஏன் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா வாட்டர் ஃபால் இருக்கிறனால வாட்டர் ஃபாலில் கூட குளிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து காமிச்சேன்ல, அது வந்து பார்த்தோன்னா கிளிஃபு. ஸோ கிளிஃப்லேருந்து நீங்கள் மேலே இருந்து ஒரு 200லேருந்து 250 படிக்கட்டுகளை வந்து கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த பீச்சை வந்து பார்த்தோன்னா நம்ம ரீச் பண்ண முடியும். ஃபுல்லாகவே வந்து அந்த சைட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு கோகனட் ட்ரீஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து கேஷ்யூ ட்ரீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் பிளேஸ் வழியாக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி வழியாக உள்ளே வந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா போர்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது 50 ரூபா வந்து என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. பட் நாம் மார்னிங் வந்து ஒரு 6:30 அந்த மார்க்கில் வந்து பார்த்தோன்னா போயிருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா மேலே யாரும் இல்லை, உள்ள பீச்சுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா யாருமே கிடையாது. கடைகள் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் இருக்காதுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோன்னா கிளிஃபில் அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீச்சில் வேறு என்னென்னலாம் ஃபெசிலிட்டி அப்படி அதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதாவது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஏன் அப்படின்னா லெஸ் க்ரௌடட் பீச்சு. ஸோ ஆள் அதிகமாக வரமாட்டாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா சுத்தமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா சுத்தமாக தான் இங்கே தண்ணி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃப்ரெண்ட்லி வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அலை அடிக்கிறத பார்த்தா அப்படி தெரில. ஆனால் கேட்கும் போது அப்படி சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ஸ்விம்மும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எண்ணி பார்த்தாலே ஒரு 5-6 பேர் தாங்க மொத்த பீச்லேயே இருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வியூ இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த பக்கம் இங்கே வியூ இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஃபால் வியூ இருக்குது. நீங்கள் மேலே இருந்து வந்து பார்த்தோன்னா பீச் வியூ எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த இடமே வந்து பார்த்தோன்னா சீனிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ப்ரைவசி எதிர்பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோன்னா க்ரௌடு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த பீச் அப்படிங்கிறது ஒரு சரியான தேர்வாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பீச்சில் பக்கத்தில் என்னென்னலாம் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கோலா பீச் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பலோலம் பீச் இருக்குது, கபோடினிமா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பீச் இருக்குது. ஸோ நிஜமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் கோவா வரீங்கன்னா, சவுத் கோவா வரீங்க அப்படின்னா இந்த பீச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.